இந்த தாக்குதலின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மிக நுட்பமாகவும் மிக ரகசியமான தகவல்களை சேகரித்ததன் பேரில் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் முக்கியமான தலைவர்கள் கூடி கலந்த ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டிருந்த போதுதான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் அரசியல் தலைவர்கள் உட்பட்ட பாதுகாப்பு படை தலைவர்கள் கூட இந்த தாக்குதலின் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. அந்த வகையில் இப்பொழுது இந்த தாக்குதலை தொடர்ந்து என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இரண்டாவது நாளாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படையினர் தெஹ்ரான் மற்றும் இன்னும் சில முக்கியமான பிரதேசங்களிலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் காரணமாக தெஹ்ரான் மூச்சு விட முடியாத அளவு தொடர்ந்தேச்சான பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் மிகவும் வீரியம் நிறைந்ததாகவும் ஒரு பெரும் பிரதேசத்தை உள்ளடக்கியதாகவுமே இந்த குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அப்பாவி சிறுமிகள் 145 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய குண்டு காரணமாக. பாடசாலையில் இருந்த மாணவிகள், இவ்வாறு பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் நிலவிக் கொண்டிருக்கின்றன.